வணக்க மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திடீர் திருப்பமா இபிஎஸ் கோட்டைக்கு நுழையும் விஜயா. தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பா. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழக அரசியலில் புதிய மாற்றங்கள் எல்லாம் உருவாக்கும் வகையில்தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் அரசியல் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் விஜயின் அரசியல் பயணம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது வரும் நாட்களில் அறிவிக்கப்பட்ட மக்கள் சந்திப்பு பயணம் தாவைக்கான நிர்வாகிகள் வெளியிட்ட தகவல் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் கவனத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதாவது சேலம் தைலானூர் பகுதியில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட தாவைக்காவின் சேலம் மத்திய மாவட்ட செயலர் பார்த்திபன் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து செய்தியாளர் பேசினாராம். அதாவது பொதுமக்களுடன் இணைந்து உரியடித்தும் பச இறைத்தும் அவர் பொங்கல் கொண்டாடியதோடு அரசியல் பயணம் தொடர்பான முக்கிய தகவல் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். செய்தியாளர் பேசிய பார்த்திபன் அவர்கள் தாவைக்க தலைவர் விஜய் தனது அடுத்த மக்கள் சந்திப்பு பயணத்தை சேலத்தில் நடத்த அதாவது 100% வாய்ப்புள்ளதாக உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் கோட்டையாக கருதப்படும் சேலத்தில் ஒரு முக்கிய கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டம் அதாவது பொங்கல் முடிந்து தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் கண்டிப்பாக சேலத்தில் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது எடப்பாடியாரின் சொந்த தொகுதியான சேலம் என்பது கண்டிப்பாக தாவைக்காவின் கோட்டையாகத்தான் விளங்கும் என்று அவர் கூறிய இந்த நிலையில்தான் கண்டிப்பாக அது மட்டுமின்றி கட்சியின் மாநாட்டுக்கு பிறகு விஜயின் வருகை தொண்டர்களும் பொதுமக்களும் ஒரு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் நிலையில்தான் சேலம் மாவட்டம் அவரது அரசியல் பயணத்தை ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு சேலம் மாவட்ட தாவக்க நிர்வாகிகளிடையே ஒரு பெரும் உற்சாகத்தை எல்லாம் ஏற்படுத்தும் வகையில்தான் இந்த செய்தியானது பரவலாக பேசப்பட்டு வந்தது. விஜயின் வருகை முன்னிட்டு சேலத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்ய கட்சியினர் இப்போதே தயாராகி வருகிறார்களாம். அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலை இலாக்காக கொண்டு கண்டிப்பாக மாநிலம் முழுவதும் நடத்தப்படும் இந்த திட்டமிட்டுள்ள தகவல் என்பது சேலத்தில் இந்த பயணம் தொடங்கும் அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. ஒரு அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் இடம் குறித்து அறிவிப்புகள் எல்லாம் விரைவில் கண்டிப்பாக தலைமை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். அது மட்டுமின்றி விஜயின் அடுத்த அரசியல் நகர்வு என்பது கண்டிப்பாக தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த சேலத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டை கண்டிப்பாக ஒரு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாநாடாக நடத்தப்பட திட்டமிட்டுள்ளதாகவும் தாவைக்கா தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திதான் அரசியலிலே ஒரு வட்டாரத்தை புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறது. அதாவது சேலம் என்பது எடப்பாடியாரின் கோட்டையாக விளங்கக்கூடிய நிலையில்தான் தாவைக்கா அதில் புகுந்து தாவைக்காவன் கோட்டையாக மாற்றப்படும் நிலையில்தான் விஜயின் அரசியல் நகர்வு என்பது கண்டிப்பாக சேலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் விஜயின் மாநாடு இருக்கும் என்பது தாவைக்காவின் தொண்டர்களிடையே ஒரு பெரும் மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முனை போட்டி தான் நிலவும் என்ற பட்சத்தில் தான் கண்டிப்பாக சேலத்தில் அதாவது விஜயின் தாவைக்கா கோட்டையாக மாற்றக்கூடிய வகையில்தான் இந்த செய்திகள் எல்லாம் அரசியலே வட்டாரத்தை கிளப்பியிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.